இயக்குனர் இமயத்திற்கு என்னுடைய இறுதி வணக்கம். இயக்குனர் சிகரத்தை பற்றி நான் சில விஷயங்கள் சொன்னால், இயக்குனர் சிகரத்தினுடைய தீவிரமான ரசிகர்கள் கூட ஆச்சரியப்பட்டு போவாங்க. இப்படி கூட ஒரு பார்வை இருக்கோ அப்படின்னு நினைப்பாங்க. அந்த பேரை நான் வாங்கிட்டேன், ஓரளவுக்கு நிறைய பேர்கிட்ட அந்த பேரை வாங்கிட்டேன். யாரெல்லாம் தன்னை இயக்குனர் சிகரத்தினுடைய மிகப்பெரிய ரசிகர்கள் அப்படின்னு சொன்னவங்களாம் கூட, இப்படி கூட நான் யோசிச்சது இல்லையே, இப்படி கூட இருக்குமோ, இப்படி கூட சொல்லலாமா, இப்படி கூட அதில் ஒரு உண்மை இருந்திருக்கிறதா அப்படின்னாலும் ஆச்சரியப்பட்டிருக்காங்க, பாராட்டியிருக்கிறாங்க. இயக்குனர் சிகரத்திற்கு நான் செய்த அந்த அர்ப்பணிப்பை அது என்னால் இந்த மாதிரி சேனல்லாம் க்ரியேட் பண்ணி சொல்ல தெரியலை. அதை நிச்சயமாக இயக்குனர் இமயத்தை குறித்து என்னுடைய அந்த நன்றியை நான் தெரிவிக்கணும்ல. அவரை பற்றின என்னுடைய கோணம், என்னுடைய பார்வை எப்படி இருந்தது, அவரை பற்றின என்னுடைய கணிப்புகள் எப்படி இருந்தது, நீங்கள்லாம் கேள்விப்படாத அல்லது நீங்கள்லாம் கவனிக்க மறந்த விஷயங்களை நான் சொன்னால் தானே அந்த விஷயத்தில் ஒரு சுவாரஸ்யம் இருக்கும். எனக்கு ஒரு திருப்தி இருக்கும். யாரும் கேட்காததை அல்லது யாரும் கேட்க மறந்ததை, யாரும் கேட்க தவறிய விஷயங்களை நாம் சொல்லியிருக்கோம் அப்படின்னு இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி எனக்கு தெரிந்த அவரை பற்றின ஆச்சரியமான விஷயங்கள், படைப்புகள், நினைவுகள் அப்படி எது கிடைச்சாலும் உங்களோட நான் ஷேர் பண்ணுவேன். அந்த தேடலுக்கு உங்களுடைய நல்லாசையுடன் முயற்சிக்கிறேன் உறவுகளே. முதல்ல அந்த அரிய படைப்புகளை நான் தேடுறேன், அந்த அரிய விஷயங்களை. அதுக்கப்புறம் நான் அதை சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் அதனுடைய உண்மைத்தன்மையை நீங்கள் தேடுங்க. உங்களுடைய நல்லாசையுடன் அதை தொடங்குகிறேன். நன்றி உறவுகளே. நான் தேட ஆரம்பித்தா எனக்கு தெரியாதது அப்படின்னு தான் இருக்குமே தவிர, நிச்சயமாக உங்களுக்கு தெரியாதது அப்படின்னு இருக்காது. ஒரு 80% மக்களுக்காவது அவரை நான் கொண்டு சென்று சேர்த்ததாக என் தரப்பிலிருந்து ஏதாவது இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் ஒரு கலைஞன் அப்படிங்கிறதுனால நான் கலை சார்ந்து தான் தேட தொடங்குவேன். எப்படி இருந்தாலும் தேடல் தான். தேடல் உள்ளவரை வாழ்வில் ருசி இருக்கும் என்று சொன்னது போல், அந்த தேடலுக்கு என்னை வழி நடத்துங்கள், ஆதரவு தாருங்கள் உறவுகளே. நன்றி.